अनायासेन मरणं विनाधैन्य जीवनं देहि मे कृपया शंभो त्वयि பக்திம் அச்சஞ்சலம். அதாவது இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வாழ்க்கையில் நமக்கு தேவைப்படுறது என்னன்னா, முக்கியமான விஷயங்கள் இது ரெண்டு தான். ஒன்று, எந்தவித உபாதையும் இல்லாமல் அனாயாச மரணம். சொல்லுவா தெரியுமா, சார் ரொம்ப கொடுத்து வச்சோம் சார், அவன் ராத்திரி படுத்துக்க போனால் காத்தால் எழுந்திருக்கவே இல்லை. அதே மாதிரி வினாதைன்ய ஜீவனம், எந்தவித கஷ்டம் குறை இல்லாமல் யார்ட்டையும் கையேந்தாமல் நம்ம வாழ்க்கை பயணம் முடிஞ்சிடணும். அதுக்கு அஃப்கோர்ஸ் சதா கடவுளையே சிவனையே நினச்சிட்டு இருக்கணும். எல்லாருக்கும் நமஸ்காரம். பொதுவாக நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, நான் இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சமஸ்கிருதத்தில் ஒரு 2 வரி சொல்லிகிட்டு இருக்கேன். காரணம் சமஸ்கிருதம் அப்படிங்கிற ஒரு மொழி இன்னும் இருக்குது, அதை நம்ம மறந்துவிடக்கூடாது. ஏன்னா அது அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இது அதாவது சமஸ்கிருதம் தான் சொல்லப்போனால் இருக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப சுலபமான லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு. அண்ட் ஐ திங்க் முன்னாடி ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்தேன். அதாவது சமஸ்கிருதத்தில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா, ஒரு சென்டென்ஸை நம்ம எப்படி வேணாலும் எழுதலாம். உதாரணத்துக்கு, ஸ்ரீ கணேசம் அகம் நமாமி, அகம் ஸ்ரீ கணேசம் நமாமி, நமாமி அகம் ஸ்ரீ கணேசம். இது எப்படி நீங்கள் சொன்னாலும் அர்த்தம் மாறாது. இது ஒன் ஆஃப் த பியூட்டிஸ் ஆஃப் தட் லாங்குவேஜ். ஸோ எனக்கு என்னமோ மனசில் தோணித்து. அண்டு இன்னொரு விஷயம் என்னென்னா, முன்னாடி நான் இதே மாதிரி ஃபேஸ்புக்கில் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ எல்லோரும் என்ன சொல்ல ஆரம்பித்தான்னா, சார் நீங்கள் அந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகன் சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது, அதை விட்டுவிடாதீங்க அப்படின்னா. அதனால தான் அதை கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன். நவ் கம்மிங் டு மேக்கிங் ஆஃப் கர்மா. அதாவது போன வீடியோவில் அவர் போன எபிசோடில் சொல்லியிருந்தேன், அடுத்தது இவன் அவன்தானா, இல்லை இவன் வேற அவன் வேறையா, ரெட்டை பிறவியா, இந்த மாதிரியெல்லாம் இந்த கேரக்டரை பற்றி பலவிதமான டிஸ்கஷனும் சர்ச்சையும் நடந்துட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் யாருன்னு நான் சொல்ல வேண்டாம். விக்ரம் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு இருக்கிற அப்சர். அப்சரை எனக்கு கிட்டத்தட்ட 30 வருஷமாக தெரியும். எ வெரி ஃபைன் ஆக்டர் மட்டும் இல்லை, எ குட் ஹியூமன் பீயிங். இன்னொன்று என்னென்னா, அவனை மாதிரி ஒரு கமிட்டட் அண்ட் டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் அது கிடச்சா ரொம்ப ரொம்ப அந்த டைரக்டருக்கும் சரி அந்த ப்ரொடியூசருக்கும் சரி ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்கும். ஏன்னா என்னோடய தனிப்பட்ட அனுபவத்தில் சொல்கிறேன், அவன் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தான்னா அவன் உண்டு, அவன் வேலை உண்டு. ஷார்ட் இருந்தால் வந்துடுவோம். அண்ட் பங்க்சுவாலிட்டி, 9 மணிக்குன்னா 9 மணிக்கு மேக்கப்போடு இருப்போம். அந்த கேரக்டரே மனசில் நினச்சிட்டு இருப்போம். தன்னோட ஷார்ட் வரும்போது வருவோம், நடிப்போம், நடிச்சுட்டு தனியாக போய் உட்காந்துருவோம். இந்த டைவர்ஷன், இந்த காசிப் அதெல்லாம் கிடையவே கிடையாது. பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், ஏதோ ஒரு நாவல் வச்சுட்டு படிச்சுட்டு இருப்போம். வெல், இந்த இதுக்கு அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி வேற ஒரு இதுலேயும் நடிச்சிருக்கேன், இந்த நாடகத்துலேயும் நடிச்சிருக்கான். நான் பேசினா உனக்கு வளரலாத்தான் இருக்கும். அதே அந்த குருட்டு முண்டம் பேசிட்டுனா காதல் அமுதமா பாயும்ல. இப்படி எல்லாம் பேசுறேன். நான் அப்ப பேசுறதோட நிறுத்திட்டேன். என் இடத்துல வேற ஏதாவது இருந்தாலும் உன்னை அப்படியே தரப்புற இழுத்து வெளியே பாடி. சங்கர், கல்யாண மேடையில அக்னியை சாட்சியை வச்சுட்டு இந்த காலம் முழுக்க காப்பாத்துறேன்னு சங்கல்படுத்திட்டு இருக்கேன். அதை மறந்துடாதீங்க. சரி, இந்த பேச்செல்லாம் விடுங்க. நீங்க ரொம்ப சோர்ந்து போய் வந்திருக்கேன். கை கால் அல்மீன் வாங்க, சாப்பிட
பண்ண. வேஷம் போட்டதெல்லாம் போறடி. இன்னமும் அப்படியே என் மேல ரொம்ப அக்கறை இருக்க மாதிரி. ஓய் அவளே கவனி. பாவம் கண்ணனுக்கு கண்ணு தெரியாது, அவனையும் சேர்த்து கவனி. ஏன் என்ன இப்படி சொல்ல பல குத்துறேன்? இப்ப குத்தலா பேசுறேன்னு தெரிஞ்சவளுக்கு அவனோட கொஞ்சம் கொலா வேண்டியது. அப்ப எங்கடி போச்சு புத்தி? அவனுக்கு கண்ணு இல்லங்கிறதுனால நீ கண்ணு முடிக்கிறியா? மனசுல என்னடி காந்தாரி நினைப்பா? நான் உங்க மேல உயிரையே வச்சிட்டு இருக்கேன். உயிரை என் மேல வச்சிருக்கிற உடம்ப நெருக்கடி உன்னுடைய நாடகத்தையும் நீலி கண்ணீரையும் உன்னால அனாவசியமா சந்தேகப்பட்டு என் அண்ணன்களை கீழ்த்தரமா பேசிட்டேன். கிச்சாவையும் கண்ணனை எடுத்து இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசுறது கிடையாதுடா. சண்டை சச்சரவு இல்லாத வீட்டுல ஒரு பிளவையை ஏற்படுத்தியே, ஒழுங்கா அந்த வேலை கெடுத்துட்டியடி. ஒன்ன சொல்லி குத்தம்ல, உன் உடம்புல ஒரு ரத்தம் அப்படி உன்கிட்ட எப்படி பத்தினி தரத்தை எதிர்பார்க்க முடியும்? ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு பவானி சங்கர்னா சாகரத்துக்கு பேர் வச்ச மாதிரி இருக்குன்னு சொன்னேன். இப்பதானே தெரியுது நான் இப்படி துடி துடிச்சு சாகரத்துக்காக வச்ச பேருன்னு. நீ விட்டு போயிடு. என்னை விட்டு போனா தான் எனக்கு நிம்மதி, சரி எல்லாருக்கும் நிம்மதி. போய் சந்தோஷமா அந்த கிருஷ்ணமூர்த்தியோட. என்ன கிருஷ்ணமூர்த்தி? எத்தனை கிருஷ்ணமூர்த்தி தெரியும் உனக்கு? கல்கத்தால ஒரு கிருஷ்ணமூர்த்தி. அவன்தான், அவனேதான். அவனை பத்தி இது வரைக்கும் ஏதாவது சொன்னியா என்கிட்ட? ஜஸ்ட் தெரிஞ்சவன், அவ்வளவுதான். வேற சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. சொல்ற மாதிரி இல்லையா, சொல்லிக்கிற மாதிரி இல்லையா? கிருஷ்ணமூர்த்தி தெரியல அவனுக்கு? அது போதுங்க எனக்கு. இங்க பாரு, நீ யாரு கூட வேணாலும் போயிரு, ஆனா தயவு செஞ்சு என்ன விட்டு போயிடு பிளீஸ். ஸோ இந்த கதையை பற்றி அவன்கிட்ட சொன்னேன், கேரக்டரை பற்றி சொன்னேன். பொதுவாக என்னென்னா, அப்போ வந்து ஹி வாஸ் டூயிங் செவரல் சீரியல்ஸ். ஸோ இந்த கேரக்டரை பற்றி சொன்னோன்னே பொதுவாக எல்லாருக்கும் தோணும் என்னென்னா, இது வந்து பயங்கர நெகட்டிவ் ஷேட் உள்ள கேரக்டர் அண்ட் ஆல்சோ கமிட்டிங் என்ன சொல்கிறது, கமிட்டிங் சர்டன் சோஷியல் ஈவில்ஸ் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அவன். இதில் வந்து இது மட்டும் இல்லை, இவனுக்கு பல பரிமாணங்கள் இருக்குது. இப்போ நான் வந்து அந்த இப்போ விக்ரம் தான் அந்த இவனா கெடுத்தவனா அப்படின்லாம் சொன்னால் விரிவாக சொன்னேன்னா அந்த சஸ்பென்ஸ் போயிடும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், இன்னும் பல முகங்கள் இருக்குது அவனுக்கு. அஃப்கோர்ஸ் நீங்கள்லாம் டிபேட் பண்ணிட்டு இருக்கேள், அவன் வந்து ஸ்பிரிட் பர்சனாலிட்டியா இல்லை டூயல் ரோலா இல்லை இவனே தான் அந்த மாதிரியெல்லாம் பண்ணிட்டு இருக்கானா, பைப்போலாரா அப்படின்லாம். இது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அதுக்கு கதை மூலமாகவே பதில் கிடைக்கும். இருந்தாலும் ஒரு சின்ன கிளிப், இந்த கிளிப் வந்து நான் வந்து சாங்குக்கு போட்டேன். ஏன்னா அப்போ வந்து அவன் அந்த கேரக்டர்ஸ் அவன் வரதா இருந்தான். அவனே தானா இல்லை வேறையா அப்படிங்கிறது பின்னாடி பார்ப்போம் நம்ம. ஆனால் அந்த கிளிப்பை மட்டும் நான் இப்போ போடுறேன், பாருங்க. ஸோ ஒரு வக்கீலாகவும் ஒரு ஜெயிலில் இருக்கிற ஒரு கைதியாகவும் இந்த மாதிரி சில முகங்கள் இருக்குது. பட் அது வந்து இதில் வந்து வந்த மாதிரி என்னோட மென்டர் கேபி அவர்கள் எடுத்த படம் நான் அவன் இல்லை அப்படின்னு, அதில் வந்து ஜெமினி கணேசன் வந்து பலதரப்பட்ட இதில் வருவார், டிஸ்கைஸில் வருவார். ஸோ அந்த மாதிரி இவன் வந்து பலதரப்பட்ட டிஸ்கைஸில் வரானா இல்லை ஒவ்வொருத்தரும் வேறு வேறு கேரக்டர்ஸாக, அது போக போக பார்க்கலாம். பட் கம்மிங் பேக் டு அப்சர் ஆஸ் அன் ஆக்டர், இந்த அஃப்கோர்ஸ் இந்த சீரியலில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கேள், அது எப்படி அந்த வந்து அதாவது ஒரு பேங்க் மேனேஜராக இருக்கிறம்போது எப்படி இருக்கான் அண்ட் அந்த ஒரு ரேபிஸ்டாக இருக்கிறம்போது எப்படி இருக்கான். அதாவது அவன் அவ்வளோ வெறுக்கிறா எல்லாரும், அதுதான் அவனோட சக்ஸஸ் கூட. ஒரு கேரக்டர் நம்ம ரொம்ப வெறுத்தோம் அப்படின்னா அது வந்து நம்ம மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ரெண்டு பரிமாணத்தை எப்படி பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது ஒரு சின்ன கிளிப் பார்ப்போம் இப்போ.
செல்லுக்கு ஃபோன் பண்ணால் கட் பண்ணுற. உன் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருந்தேன், நீ இன்னைக்கு வரல, லீவுன்னு சொன்னாங்க. ஸோ நீ வீட்டில் தானே இருக்கணும், உன்னை பார்த்துக்கலான்னு நேராக கிளம்பி இங்கே வந்துட்டேன். ஓகே, நான் இங்கே வந்தது உனக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன், கிளம்புறேன். அதெல்லாம் எதுவும் இல்லை. நான் ஏதோ பேட் மூடில் இருக்கிற நேரம் பார்த்து நீ வந்துட்டேன், அதான் இப்படி இருக்கேன். ஐம் ரியலி வெரி சாரி. இட்ஸ் ஓகே. ஆக்சுவலாக நான் இப்போ இங்கே வந்ததுக்கு இன்னொரு முக்கியமான காரணமும் இருக்குது. இன்னைக்கு வந்து என்னுடைய பர்த்டே. இந்த அக்கேஷனை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக, இன்னும் செல்ஃபிஷாக சொல்லணும்னா உன்னோட வாழ்த்துக்களை கேட்டு வாங்கிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்தது. ரியலி ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. இப்படி திடீர்னு வந்து பர்த்டேன்னு சொன்னா நான் என்ன கிஃப்ட்னு கொடுப்பேன்? இட்ஸ் ஓகே. இந்த ஹேண்ட் ஷேக்கு எனக்கு கொடுத்த கிஃப்ட் தானே. பார்த்தீங்களா? ஸோ அஃப்கோர்ஸ் அதில் வந்து நான் வந்துட்டு சொன்னேன், இதில் வந்து உனக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான கேரக்டர் இது. ஏன்னா இதில் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா ஆடியன்ஸுக்கே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஏற்படுத்தணும் நீ. ஏன்னா இது வந்து இது பேங்க் மேனேஜர் தான் அவனா அப்படிங்கிறது ஒரு சந்தேகம் வரணும். ரெண்டாவது வந்து கதைப்படி பார்த்தால் கதைப்படி பார்த்தா என்னன்னு நான் இப்போ சொல்ல முடியாத ஒரு கட்டத்தில் இருக்கேன். ஆனால் அந்த அந்த ஒரு சட்டல் டிஃப்ரென்ஸ் அவன் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னேன். அண்ட் இன்னொன்று அப்செட்டை வந்து ஒரு ஒரு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா அவன் கன்வின்ஸ் ஆனால் தான் அதை பண்ணுவோம். அப்சரோட எனக்கு நிறைய இன்ட்ராக்ஷன்லாம் நடந்திருக்கு. அண்ட் ஒரு பர்டிகுலர் இது நான் சொல்கிறேன், ரொம்ப அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா அதான் சொன்னேன், அவன் கன்வின்ஸ் ஆகலைன்னா இது பண்ண மாட்டான் அவன். ஸோ என்ன ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு கதை டிஸ்கஸ் பண்ணும்போது யூஸ்வலாக வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பேன், ஒரு வில்லன்னா உடனே அப்படியெல்லாம் வரும் அது. பட் நான் சொன்னேன் இல்லைப்பா, நம்ம வந்து இன்ஃபேக்ட் என்னோட இந்த கர்மா சீரியலில் பார்த்தெல்லாம் எங்கேயுமே யாருமே வந்து இந்த மாதிரி ஒரு தவறான விஷயங்களே காமிச்சிருக்க மாட்டேன். ஸோ ஸ்மோக்கிங் நான் காமிக்கிறதே கிடையாது. ஈவன் ஸ்டேஜ் பிளேயில் கூட யாருமே ஸ்மோக் பண்ணுற மாதிரி நான் காமிக்கிறது கிடையாது. ஸோ பட் அவனுக்கு ஏதாவது ஒரு மேனரிசம் எனக்கு தேவைப்பட்டது. ஸோ அவன்கிட்ட சொன்னேன், அதை பாருப்பா இந்த மாதிரி நீ வந்து கடலையை மென்ற மாதிரியே பண்ணணும் அப்படின்னேன். அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹி வாஸ் நாட், சார் அது எப்படி சார் அது சரியாக இருக்கும், சும்மா அவனும் ஒருத்தர் வந்து அப்பப்போ கடலையை சாப்பிட்டா அது ஏற்றுக்க மாதிரி இருக்காது சார் அப்படின்னா. இல்லை சார் நான் சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா இது வந்து நிச்சயமாக வந்து பீப்புள் வில் பி ஏபிள் டு ரிலேட். அதாவது அந்த ஸ்மோக்கிங்க்கு பதிலாக இதை காமிக்கிறா அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன். அதாவது மாஸ் சைக்காலஜின்னு சொல்லுவா, தி ஹியூமன் சைக்காலஜி இஸ் சச் தட் தே வில் பி ஏபிள் டு ரிலேட். அதாவது ஓ சரி சரி இவர் வந்து சிகரெட்டை பிடிக்கிறது, ஏன்னா வில்லனாக வேற காமிக்கிறதுனால அவன் சிகரெட்டை பிடிக்கிறதுக்கு பதிலாக கடலையை மெல்ற மாதிரி பண்ணியிருக்காரு போல் இருக்குன்னு நினச்சி பாப்பா, நீ பண்ணு அதை அப்படின்னேன். அதுக்கப்புறம் சொன்னால் என்ன சார் இதில் வந்து பேப்பரில் வச்சுட்டு சாப்பிட்றேன், அப்புறம் பேங்க் மேனேஜராக இருக்கும்போது டப்பாவில் வச்சுட்டு சாப்பிட்றேன் அப்படின்னா. அந்த சொன்னேன் தட் இஸ் தி பியூட்டி ஆஃப் த ஹோல் திங். ஏன்னா தட் வில் மேக் தி ஆடியன்ஸ் அனலைஸ். அண்ட் மேனேஜராக இருக்கும்போது ஏன் இதில் சாப்பிட்றான், அந்த இவனாக இருக்கிறபோது ஏன் அதில் சாப்பிட்றான், அப்போ வந்து அது வேற இது வேறையா, இல்லை அவனே வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டி, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு டிஸ்கஷனுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் ஆகும்ப்பா. அதனால நீ ரொம்ப அவனை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் கன்வின்ஸ் ஆனதுக்கப்புறம் அந்த 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 மேனரிசம், அந்த ஆக்ஷன் பார்த்தேன்னா அவ்வளோ யதார்த்தமாக பண்ணியிருப்போம். So that is one of the anecdotes I thought I'll share with you, and that also reflects எந்த அளவுக்கு அவன் வந்து அந்த ரோலில் கமிட்டடாக இருந்தான் அப்படின்னு. அதாவது அந்த கேரக்டர் மாத்திரம் இல்லை, அந்த சீன், இந்த சீன் வந்து நான் இப்போ ஒரு சொன்னேன்னா அந்த சீனை நல்லா கேட்டுப்போம். ஃபஸ்ட்டு கேட்டுவிட்டு he will apply his mind. அது வந்து டைரக்டரை மதிக்கலை அப்படின்லாம் கிடையாது. as an actor he wants to do justice to the character. அதனால் அந்த சீன் வந்து தனக்கு வந்து அந்த கேரக்டருக்கு கரெக்டாக, ஏன்னா பொதுவாக வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து யாரையும் குறை சொல்ல விமர்சனம் பண்ணல, ஆனால் பொதுவாக இப்போல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் பற்றி யாருமே கவலைப்படுறது இல்லை.
அதாவது வந்தோமா நடித்தோமா போனோமா அவ்வளோதான். அது இந்த சீனில் வந்து இந்த கேரக்டர் இந்த மாதிரி பேசுமா, இல்லை இது இப்படி பிஹேவ் பண்ணுமா, அதெல்லாம் இப்போல்லாம் யாருமே, அஃப்கோர்ஸ் தேர் மே பி, நான் ஒத்துருமே அப்படி இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் பெரும்பாலான ஆக்டர்ஸ் ஏன்னா அந்த சந்தர்ப்ப சூழல் இப்போ அப்படி இருக்குது. ரொம்ப நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த கேரக்டரை மனசில் உள்வாங்கி நடிக்கிறவாள்லாம் ரொம்ப 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 குறைஞ்சி போயிட்டா. அந்த விதத்தில் இன்றைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து அப்சர் ஸ்டிக்ஸ் டு தேட். அதே மாதிரி டூ மெனி கமிட்மெண்ட்ஸ் பண்ணிக்க மாட்டான். அதாவது மாதத்தில் 20 நாள் 25 நாள் ஷூட்டிங் வந்தால் எடுத்துக்கோ, இந்த கேரக்டர் எடுத்துக்கோ, அந்த கேரக்டர் பண்ணி அதுவும் அவன் பண்ண மாட்டான். அது வந்து பர்ஹாப்ஸ் வந்து அவனுக்கு வந்து ஃபினான்ஷியலி அது அட்வான்டேஜஸாக இருந்தாலும், இல்லைப்பா நான் வந்து டூ மெனி கமிட்மெண்ட்ஸ் எனக்கு வேண்டாம், அந்த நியாய தர்மத்தோடு நடக்கிறவன். ஸோ அந்த விதத்தில் வந்து அவனை வந்து ரொம்பவே பாராட்டணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்டர் கிடைக்கிறது ஒரு டைரக்டருக்கு வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ அப்சருக்கு வந்து என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அஃப்கோர்ஸ் நான் இதை சொன்னேன்னா அவனோட என்ன சார் இது நன்றியெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு அப்படிம்பா. இல்லை, அப்படி இல்லை, ஹி டிசர்வ்ஸ் தட். அண்ட் போக போக பாருங்க இன்னும் சில பரிமாணங்கள் வரும் அவனை பற்றி. அண்டு அதுக்கு மேலே நான் இப்போ வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ரிவீல் பண்ண முடியல. ரொம்ப ஆசையாக இருக்கும் உங்கள்கிட்ட சொல்லிடணுன்னு, பட் கதையோட இது இறங்கிடும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் தொடர்ந்து பாருங்க. அதை இன்னும் சில பரிமாணங்கள், அவனோட பரிமாணங்களை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது வந்து அப்சரை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து சிட்டியில் வந்து அடுத்ததாக வர்றது வந்து கௌஷிக். அதாவது டாக்டர் சாகர் அப்படின்னா அஃப்கோர்ஸ் இன்னும் சில கேரக்டர்ஸ் இருக்குது. பட் கௌஷிக் வந்து எகெயின் அவனுக்கு வந்து வயசானதே தெரியாது. 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தானோ கௌஷிக், அதே மாதிரி தான் இன்றைக்கும் பார்க்குறம்போது இருப்பான். சில பேருக்கு வந்து அந்த மார்க்கண்டேன்னு சொல்லுவா தெரியுமா, அந்த மார்க்கண்டேன் அவனுக்கு அவன் ரொம்ப பொருந்தும். அண்ட் அவனும் வந்து இஸ் ஆல்சோ எ வெரி டெடிக்கேட்டட் ஆக்டர். அண்ட் அவனை பற்றி நாளைக்கு விரிவாக பேசுவோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் வந்து அஃப்கோர்ஸ் இன்னொன்று நான் சொல்லணும்னு நினச்சேன். கர்மா வந்து யூடியூப்பில் நான் போட ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், அவ்வளோ ஒரு வரவேற்பு கர்மாவுக்கு. நாட் ஓன்லி தட், நேத்திக்கு வந்து மன்னார்குடி ஈஸ்வரன் நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள், த ஃபேமஸ் மிருதங்கம் பிளேயர், அவரோட சன்னின்லா உமாசங்கர் மகாதேவன் பேர். அவர் வந்து என்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். சார் நான் உங்கள் எபிசோடை பார்த்தேன், அவ்வளோ அந்த சீரியலை பார்த்தேன், அவ்வளோ பிரமாதமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு த கொஸ்டின் ஆஃப் த ப்ரொடக்ஷன் கேம் அப். சார் நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னார். அஃப்கோர்ஸ் நான் அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி முன்னாடி வந்து ஃபேஸ்புக்கில் போட்டபோது சில பேர் கான்ட்ரிபியூட் பண்ணால் அதை வச்சு நான் பண்ணினேன். பட் இப்போ வந்து யார்கிட்டையும் நான் கேட்குறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப சங்கோஜமாக இருக்குது. அப்படின்னு. இல்லை சார், ஏன் சார் அப்படி ஒரு நல்ல காரியம் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் வந்து தாராளமாக இது பண்ணலாம், கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாத்தையும் கேட்கலாம், நானே வந்து உங்களுக்காக நான் வந்து இது பண்ணுறேன், நான் இனிஷியேட் பண்ணுறேன் அப்படின்னார். சரி சார் நீங்கள் பண்ணுங்க. ஏன்னா ஆக்சுவலாக பார்க்க போனால் இப்போ புதுசாக ஏதாவது அக்ரஹாரம் போர்ஷன் முடிஞ்சு போச்சு, நான் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கிறேன். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அதை வந்து பிக்சர் ஸ்டோரியாக எடுக்கிறேன். பட் பிக்சர் ஸ்டோரியாக எடுக்கிறதுக்கும் காஸ்ட் இஸ் இன்வால்வ்டு. ஸோ அந்த காஸ்ட்டை வந்து மொத்தமாகவும் பேர் பண்ண, ஏன்னா நான் ஒரு இண்டிவிஜுவலாக நான் பண்ணுறேன், ஐ எம் நாட் ரன்னிங் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ். ஸோ அதுக்கு வந்து காஸ்ட்டை கவர் பண்ணுறதுக்கு யார் யாரில் முடியுமோ, அதுவும் வந்து இப்போ வந்து உமாசங்கர், அப்புறம் ஹைதராபாத்லேருந்து புவனேஸ்வரி அப்படின்னு, ஷி வாஸ் ஆல்சோ டெல்லிங், சார் நீங்கள் வந்து அந்த மாதிரிலாம் நினைக்க வேண்டாம், ஏன்னா நாங்கள் இவ்வளோ தூரம் எங்களுக்காக நீங்கள் மெனக்கட்டி இவ்வளோ தூரம் பண்ணுறோம், அண்ட் ஆல்சோ ஒரு யூனிக் ப்ராடக்ட் நீங்கள் கொடுத்துருக்கீள், ஸோ தேர் இஸ் நத்திங் ராங் இன் இட் அப்படின்னு அவளோட அபிப்பிராயம். அது அந்த அபிப்பிராயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். அதே சமயம் வந்து எல்லோரும் இப்படி ப்ராம்ப்ட் பண்ணுற போது எனக்கும் வந்து ஒரு சின்ன உங்கள்கிட்ட ஒரு இதுதான், என்ன சொல்கிறது, ரொம்ப தயக்கத்தோடு தான் சொல்கிறேன். அதாவது இஃப் அட் ஆல் யூ திங்க் தட் எஸ் நீங்களும் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், கான்ட்ரிபியூட் பண்ணலாம், ஏன்னா தட் வில் ஹெல்ப் மீ இன் யூனோ மேனேஜிங் தி ப்ரொடக்ஷன் காஸ்ட் டு எ சர்டன் எக்ஸ்டென்ட். நான் என்னோட இதுலேருந்து நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணி இப்போ
சமீபத்தில் வந்து கோனேரி ராஜபுரம் போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் கணபதி அக்ரஹாரம் போயிட்டு வந்தேன். அஃப்கோர்ஸ் தேர் வர் கப்புள் ஆஃப் பீப்புள் ஹூ ஹெல்ப் மீ, இல்லைன்னு சொல்ல மாட்டேன்னா. பட் தட் இஸ் நாட் தட் டசன்ட் கவர் தி என்டையர் காஸ்ட். அண்ட் ஃபர்தராக வந்து இன்னும் மற்ற அக்ரஹாரத்துக்கெல்லாம் போய் ஷூட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அங்கெல்லாம் போனால் ஆப்வியஸ்லி யூ நோ தட் ட்ராவல் காஸ்ட் இருக்குது, ஸ்டே, ஃபுட்டு அண்ட் ஆர்டிஸ்ட்டு இதெல்லாம் இருக்குது. அதை தவிர வந்து பிக்சர் ஸ்டோரியாக பண்ணும்பொழுது அதோட டப்பிங் பண்ணணும், எடிட்டிங் பண்ணணும், மியூசிக் போடணும். இப்போ ஆக்சுவலாக நிஜத்தை சொல்லணும்னா நான் வந்து நானே எடிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் மியூசிக் வந்து இவர் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பேன், தட்சிணாமூர்த்தி சுவாமி அப்படின்னு அவர் ரொம்ப பிரசித்தமான ஒரு மலையாள மியூசிக் டைரக்டர். அவரோட கிராண்ட் சன், அவன் பேரும் தக்ஷின், அவன் தான் எனக்கு வந்து அப்பப்போ இந்த எபிசோடுக்கெல்லாம் மியூசிக் போட்டு கொடுத்துட்டுருக்கான். ஸோ ஆல் தீஸ் காஸ்ட்ஸ் ஆர் இன்வால்வ். அண்ட் அஃப்கோர்ஸ் ஐ லீவ் இட் டு யூ. உங்களுக்கு இஃப் யூ ஃபீல் தட் எஸ் யூ கேன் ஆல்சோ சிப் இன், வெல் அண்ட் குட். பட் அதுக்காக நான் வந்து இது வந்து தொடர்ந்து இது கண்டினியூ பண்ணிட்டு இருப்பேன். அண்ட் அக்ரஹாரம் ஸ்டோரி வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி அடுத்த வாரத்துலேருந்து அது வந்து டெய்லின்னு போட முடியலனாலும் ட்வைஸ் இன் எ வீக் அதை வந்து கண்டினியூ பண்ணி அந்த ஸ்டோரிக்கு ஒரு ப்ராப்பர் ஃபினிஷ் கொடுக்க போகிறேன். அண்ட் சிட்டியை பொறுத்த வரைக்கும் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் த சிட்டி. எங்கிட்ட இருக்கிற எபிசோட்ஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நான் அதை அப்லோட் பண்ணிவிட்டு தென் சிட்டி போர்ஷன் வில் ஆல்சோ கண்டினியூ. ஸோ ஒன்ஸ் அகெயின் இந்த அளவுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கி, இன்ஃபேக்ட் இதில் வந்து எனக்கு என்னெல்லாம் வேடிக்கையாக இருக்குன்னா 10 மணிக்கு தினம் காலையில் இந்த எபிசோட் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அங்கே ஒரு சின்ன, எனக்கே அது வந்து சொல்லும் போதே வேடிக்கையாக இருக்குது, ஒரு சின்ன போட்டி நடந்திருக்கு. யார் முதல்ல பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த கமெண்ட்ஸில் பார்த்தாலே தெரியும், டுடே ஐ எம் ஃபர்ஸ்ட். ஐ மீன் அது வந்து இட்ஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங், அவ்வளோதான் சொல்ல முடியும் என்னால். ஸோ தொடர்ந்து நீங்கள் பாருங்க. யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் இது ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் நெடுப்பரில்னு சில பேர் பார்க்குறா. ஸோ அப்படி இருக்கிறவாளுக்கு வந்து நான் இதில் கீழே லிங்க் ஷேர் பண்ணுறேன். அந்த லிங்க்கில் போனோன்னா ஃபஸ்ட் எபிசோட்லேருந்தே நீங்கள் வந்து கர்மா சீரியல் பார்க்கலாம். அண்ட் தொடர்ந்து பாருங்கோ, ஷேர் பண்ணுங்கோ அண்ட் ஸ்ப்ரெட் த வேர்ட். நான் வந்து நாளைக்கு மறுபடியும் அடுத்த மேக்கிங் ஆஃப் கர்மா கௌஷிகை பற்றி ஐ ஷேர் இன்ட்ரெஸ்டிங் அனெக்டோட்ஸ் வித் யூ. நன்றி நன்றி நன்றி.